இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெருவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது திருநாவுக்கரசு பெருமான். அவர் எவ்வளவு முதியவர்னு தெரியும். இந்த 4 பேரில் அவர் தான் 81 வயது தொட்டவர். ஞானசம்பந்த பெருமான் 16, அவர் இன்னொருத்தர் சுந்தரர் 18, இப்படி எல்லா இளையவர்கள். மாணிக்கவாசகர் அவரை விட பெரியவர் 32ன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல, அதனால் சொல்கிறேன், கவனிச்சுட்டு அடுத்தது மாற்றி சொல்கிறேன். 81 வயதை தொட்ட முதியவர் இவர் மட்டும்தான். அந்த 4 பேரில் குழந்தையிலேருந்து முதியவர் வரைக்கும் காமிச்சிருக்காங்க பாருங்கள். இறைவனுடைய திருவருள் அது. நீ எந்த வயசாக இருந்தாலும் இறைவனை அடையிற தகுதி உனக்கு இருக்குது, உன்னுடைய மனப்பக்குவம் தான் அதில் முக்கியம் அப்படின்றத காமிக்கிற மாதிரி நமக்கு அவங்களாம் காமிக்கப்பட்டிருக்காங்க. இதில் திருநாவுக்கரசு பெருந்தகை இறைவனை பார்த்தே ஆகணும், கையில் காட்சியை கண்டே ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறார். சூளை நோய் நீங்கி போச்சு, அது வீரட்டானத்தில் திருவதிகையில் முடிஞ்சு போச்சு. சூளை நோய் நீங்கியாச்சு, இறைவர்கள் கிடைச்சாச்சு, பல ஊர்களில் போய் பல அற்புதங்கள் பண்ணுறாரு. இறந்த அப்புதிகளோட பையனை அரவன் தீண்டி இறந்த பையனை எழுப்புறாரு. இப்போ இவங்க சமணர்கள் கொடுத்த தொல்லையெல்லாம் தாங்கி காலவாயிலிருந்து, சுண்ணாம்பு காலவாயிலிருந்து எழுந்து மாசில் வீணையும் அலை மதியமும் வீசு தென்றலும் வேங்கி இளவேனிலும் மூசு வண்டு அரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலேன்னு பாடிட்டு வெளியில் வர்றாரு. கல்லில் கட்டி கடலில் போடுறாங்க. கரையேற விட்ட குப்பம்னு கடலூருக்கு பக்கத்தில் இருக்குது. அங்கே அந்த கல்லே அவருக்கு தோணியாகி கரையில் கொண்டு வந்து சேர்க்குது. யானையை விட்டு இடற வைக்கிறாங்க, அது வணங்கிட்டு போகுது. இப்படி பல அற்புதங்கள் அவர் வாழ்க்கையில் பண்ணுறார். மூடியிருந்த கதவை திறக்கிறாங்க, திறந்து இருந்த கதவை மூடுறாங்க. நாவுக்கரச பெருமானும் ஞானசம்பந்த பெருமானுமா சேர்ந்து இப்படி அவர் பண்ண அற்புதங்கள் ஏராளம். ஆனால் அவருக்கு கைலைக்கு போகணும் அப்படின்ற எண்ணம் இருந்துகிட்டே இருக்குது. நிறைய திருத்தல யாத்திரை பண்ணுறாங்க, இருந்தாலும் கைலாயத்துக்கு போகணுன்ற ஆசையோடு அவர் பயணம் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. திருவையாறு வர்றார். அப்போ அவருக்கு வயசாகிடுது. வயசானாலும் மனசில் இருக்கிற எண்ணம் தானே. அப்போ எப்படியாலும் நம்ம கைலாயம் போகணும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, அவரால் நடக்க முடியல. அப்போது தரையில் படுத்துடுறாரு. படுத்தாலும் சும்மா இல்லாமல் நகர்ந்து போகிறார். அப்படி போயும் கைலாயத்துக்கு போயிடணும் அப்படின்ற எண்ணத்தில் போகிறார். உடம்பு நஞ்சு போகுது. தரையில் இந்த வயசில் தரையில் உருண்டு புரண்டு போனால் எப்படி இருக்கும்? அப்போ உடம்பெல்லாம் ரொம்ப நலிஞ்சு போகுது. இறைவனுக்கு அதுக்கு மேலே தாங்குமா? சுடுமணலில் நிற்க வச்சப்போ மாணிக்கவாசகருக்கு என்ன பண்ணார்? ஆற்றுல வெள்ளத்தை வர வச்சு அந்த சூட்டை தணித்தார். எல்லாரும் அவரோட குழந்தைங்க. அவரை நினச்சி யார் துன்பப்பட்டாலும் அவர் ஓடி வந்து காப்பாற்றுவார். நாம் அவரை நோக்கி ஒரு அடி நம்ம மனசை எடுத்து வச்சா அவர் நம்மளை நோக்கி 4 அடி எடுத்து வைக்கிறார் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. இப்போ மாணிக்கவாசகர் இது நாவுக்கரசு பெருமான் இவ்வளவு துன்பப்படுறார், அவர் வேடிக்கை பார்த்துட்ருப்பாரா? இவர் திருவையாறில் இருக்கார். திருநாவுக்கரச பெருமான் திருவையாறில் இருக்கார். அவருடைய மனசெல்லாம் கைலாயத்தில் இருக்குது. இப்போது இவருக்கு கைலாயம் போகிறது கஷ்டம். ஆனால் எங்கே வேணும்னாலும் இறைவன் வந்து காட்சி கொடுப்பார் இல்லையா? அது மாதிரி கைலை காட்சியை திருநாவுக்கரச பெருந்தகைக்கு திருவையாறுலேயே கொடுக்குறார். அந்த திருப்பதிகம்தான் இந்த திருப்பதிகம். மிக அருமையான ஒரு பதிகம். இதை அன்பர்கள் அடியார்கள்
இறையடியார்கள் இந்த பதிகத்தை பாடலாம், படிக்கலாம், பாட கேட்கலாம், படிக்க கேட்கலாம். இது அவ்வளவு உன்னதமான ஒரு பதிகம். இன்னைக்கு மகாபிரதோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இந்த பதிவை நேற்றுக்கே போட்டேன். ஆனால் ஒரு சின்ன ஃபோன் கோளாறு காரணமாக, ஸ்டோரேஜ் காரணமாக அது டெலீட் ஆகிடுது. திரும்ப அதே பதிவை இன்றைக்கி நான் போடுற போது என் மனசுக்கு, ஓஹோ, இதுவும் இறைவன் குட்டி வைக்கிறார் போல் இருக்கு, நேற்றுக்கு போட்டது அவர் ஒப்புக்க உள்ளல போல் இருக்குது, இன்றைக்கி போட சொல்கிறார் போல் இருக்குன்னு மனசுக்கு தோணுது. அப்படி ஒரு நல்ல நாளில் இந்த பதிகத்தை போடுறதுல என் மனசு ரொம்ப சந்தோஷப்படுது. இந்த பதிகத்தை பார்க்கலாம். இறைவன் காட்சி கொடுக்குறார். அந்த சந்தோஷத்தில் திருநாவுக்கரச பிறந்தகை இந்த பதிகத்தை பாடுறார். மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் யாதும் சுவடுபடாமல் ஐயார் அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். சிவபெருமான் அழகிய பிறைச்சந்திரனை தரித்திருப்பவர். மலைமகளாகிய உமாதேவியை உடனாக கொண்டு விளங்குபவர். அப்பெருமானை பூஜிப்பதற்கு நன்னீரும் அர்ச்சிப்பதற்கு மலர்களும் ஏந்தி கொண்டு புகழ் பாக்களை பாடிச் செல்லும் அடியவர்கள் பின்னால் யானும் புகுவேன். உடல் தேய்ந்து ஊர்ந்தும் புரண்டும் நைந்து செல்லுங்காலை பொய்கையில் மூழ்கி திருவையாற்றில் சுவடுபடாமல் எழுகின்ற பெரும் பேற்றை அடையும் போது பிடியும் களிரும் போன்று அம்பிகையுடன் விளங்கும் ஈசனை கண்டேன். அப்பெருமானின் திருப்பாதங்கள் காண்பதற்கு இயலாதன ஆகும். ஆமாம், மாலாயனும் தேடி போய் காண முடியலேன்னு வந்துட்டாங்களே, அதனை யான் காணும் பேற்றினை பெற்றேன். இப்போ இவர் திருவையாறு இருக்கார். இறைவன் இவருக்கு அருள் புரியணும்னு நினச்சிட்டாரு. திருவையாறு திருக்குளத்தில் மூழ்கி எழுந்திருக்கிறாரு. இவர் வேற இப்போது அந்த முன்னாடி இருந்த நிலைமையில இருப்பாரா இறைவன் திருவருள் கிடைச்ச பிறகு? அப்போ இதில் முக்கியமாக இன்னொரு கருத்தை சொல்கிறார் பாருங்க. அதாவது அந்த அடியார் கூட்டத்தில் சேரணும் அப்படின்றது எல்லா மகான்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். திருப்பதி போகிறோன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு கூட்டமாக இருக்கிற திருத்தலம், ஏதோ எந்த திருத்தலமாகட்டும், அப்படியே ரொம்ப கூட்டமாக இருக்கிற ஒரு திருத்தலத்துக்கு போகிறோம். நாம் கூட்டத்தோட முன்னாடி போகிறாங்க, நமக்கு முன்னாடி பல பேர் இருக்காங்க, நாம் நிற்கிறோம் நடுவில், நமக்கு பின்னாடி பல பேர் நிற்கிறாங்க. இந்த கூட்டமாக இருக்கிற சமயத்தில் தரிசனத்துக்கு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க பின்னாடி இருக்கிறவங்க தள்ளி விடுவாங்க, முன்னாடி இருக்கிறவங்க நகர்ந்து போவாங்க. பின்னாடி இருக்கிறவங்க தள்ளுற தள்ளலில் நமக்கு முன்னாடி போகிறவங்களோட நம்ம தானே நகர்ந்து போயிடுவோம். நாம் நகரலைன்னா கூட அந்த கூட்டம் என்ன செய்யும்? திருக்கூட்டம், இறைவனை பார்க்கணுன்ற ஒரு ஆவலோட அவசரத்தோடு நகர்ந்து கொண்டிருக்கிற கூட்டம், அந்த அடியார் கூட்டம் என்ன செய்யும்? நம்மளை தள்ளி விடும், தானே நம்ம நகர்ந்து அங்கே போயிடுவோம். இந்த வேடிக்கையை இறைவன் திருநாவுக்கரச பெருந்தகை இந்த இடத்துல சொல்கிறார். இறைவனை பார்க்கணுன்னா, ஆன்மீகத்தில் வளரணுன்னா, முக்தி பெறணுன்னா அடியார் கூட்டத்தில் முதல்ல சேரணும். அப்போ தான் நமக்கு அந்த நாட்டம், அதாவது இந்த உலகியல் வாழ்க்கை இருக்குல்ல, இது நம்ம ஐம்பொறிகளும் ஓயாமல் நம்மளை எது மேலேயாவது கவனத்தை காமிச்சு இழுத்துக்கிட்டே இருக்கும். அந்த அடியார் கூட்டத்தோடு இருக்கிறப்போ அங்கே எல்லாருடைய
அந்த செயல்பாடு வித்தியாசமாக இருக்கிறதுனால நம்முடைய மனசில் சஞ்சலப்படுற அளவு கம்மி. அவங்களுடைய சிந்தனை தான் நமக்கும் வரும். இது இயற்கையான ஒரு உணர்வு. ஒருத்தர் அழுதாங்கன்னா காரணமே தெரியாது இன்னொருத்தருக்கு அழுக வரும். ஒருத்தர் சிரித்தாங்கன்னா எதிரில் உள்ளவங்களுக்கு காரணமே இல்லாமல் சிரிப்பு வரும். இது மாதிரி ஒரு நல்ல வழக்கங்கள் ஒருத்தர்கிட்ட இருக்குது, 10 பேர்கிட்ட இருக்குது, 50 பேர்கிட்ட இருக்குது, 100 பேர்கிட்ட இருக்குன்னா அவங்களோட கூட்டத்தில் நாம் சேர்ந்தா நமக்கும் அது தானே வரும். அந்த எண்ணங்கள், அந்த பழக்க வழக்கங்கள், அந்த நல்லொழுக்க நெறிகள் நமக்கு தானே வரும். அப்போ நம்ம பொறிப்புலன்களோட வேகம் கம்மியாக இருக்கும். அதனால் இவர் என்ன சொல்கிறார் பாருங்க, இவர் நான் போனேன் நான் பார்த்தேன்னு சொல்லாமல் அர்ச்சிப்பதற்கு பூக்களும் பூஜை செய்வதற்கு நன்னீரும் கொண்டு இறைவனை பாடி பரவி புகழ்ந்து ஏற்றி பாடிக்கொண்டு செல்லக்கூடிய அடியவர்கள் பின்னால் யானம் சென்றேன். அவங்க பின்னாடி இவர் அடியவர்னு சொல்லலை, நான் இறைவனை பார்த்தேன்னு சொல்லாமல் அடியவர்கள் கூட்டத்தில் நானும் சென்றேன். அப்போது அவங்களோட கருணையினால் நான் அப்படியே அங்கே இறைவனை தரிசனம் பண்ணேன். அது முதல்ல என்ன மாதிரி காட்சி தெரியுதுன்னு அந்த பாடல்களில் ஒவ்வொரு இவருக்கு தெரிஞ்ச காட்சிகள் அப்படி இருந்தது போல இருக்குது. இறைவன் எல்லா உயிர்களிலும் இருக்கிறான், எல்லா உயிரோடையும் கலந்துருக்கிறான், ஒன்றாய் உடனாய் வேறாய் இருந்து கொண்டிருக்கிறான்றதுக்கு அதையும் இந்த பதிகத்தில் சொல்கிறார் பாருங்க. காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன். இவர் கண்களுக்கு முதல்ல விநாயக பெருமான் முக்கியம் இல்லையா? அதனால் இவருடைய கண்களுக்கு எப்படி தெரியுது, காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன். ஒரு யானையும் பெண் யானையும் சேர்ந்து வர்ற திருக்காட்சி இவர் கண்ணில் தெரியுது. கண்டேன் அவர் திருப்பாதம், கண்டறியாதன கண்டேன். இறைவனுடைய திருவடி தரிசனம் அப்படின்றது திருவடினாலும் திருவருள்னாலும் எல்லாம் ஒன்று தான். அப்போ இறைவனுடைய அந்த திருவருள் கிடைக்கிற போது இவருக்கு என்ன காட்சி தெரியுது, யானையும் பெண் யானையும் வரும் காட்சி முதல்ல தெரியுது, இறைவனுடைய திருவடி தெரியுது. அந்த திருவடி தரிசனத்தால் கண்டறியாதன கண்டேன். அதெல்லாம் சொல்ல முடியாது. எப்படி சொல்கிறது, இறைவனுடைய திருவருள் பெற்ற அந்த அனுபவத்தை அவங்க அனுபவித்து உணர்கிறாங்க. உணர்ந்த ஒரு விஷயத்தை நான் உணர்ந்தேன்னு சொல்கிறாங்க. ஆனால் உணர்ந்த விஷயத்தை அவங்கவுங்க யார் உணரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கவுங்க அதை உணரும் பொழுது தான் அதை புரிஞ்சிக்க முடியும். அதனால் கண்டேன் கண்டறியாதன கண்டேன். உனக்கு வேணும்னா நீயும் முயற்சி பண்ணிக்கோன்னு தான் அதில் பொருள் வரும். போழிளங்கண்ணியினானை போந்துகிலாடொடும் பாடி வாழியம் போற்றி என்றேத்தி வட்டமிட்டாடா வருவேன் ஆழி வலவன் நின்றேத்தும் ஐயாரடைகின்ற போது கோழி பெடையொடும் கூடி குளிர்ந்து வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். இந்த இறைவன் பிறை சூடிய பெம்மானை உமாதேவியோட நான் பெருமானை வாழ்க அப்படின்னு ஏற்றி மகிழ்ச்சியோட கைத்தாளமிட்டு, அதாவது அந்த மகிழ்ச்சி கைத்தாளம் தட்டி வட்டம் சுற்றி ஆடி எல்லோரும் வரும் பொழுது, இப்போ அங்கே அடியார்கள் அன்பர்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த காட்சியை அவர் உடலை. அந்த அவங்களாம் எப்படி வர்றாங்கன்னா தாளம் போட்டுக்கிட்டு பாடிக்கிட்டு ஆடி பாடி மகிழ்ச்சியாக வட்ட வட்டமாக, அதாவது வட்ட வட்டமாக தாளம் போடுறதுன்னா கும்மி, அது போன்ற மனநிலையோட எல்லாரும் வரும் பொழுது திருவையாறை நான் அடைந்து அவ்வாறே சென்றேன். அவங்கெல்லாம் எப்படி போனாங்களோ அப்படியே நானும் தாளம் தட்டிக்கிட்டு வட்டம் போட்டுட்டு சந்தோஷமாக ஆடி பாடிட்டு போனேன். அங்கே என்ன பார்த்தேன் தெரியுமா? அங்கே சேவல் பெடையுடன் திகழும் தன்மையில் ஈசன்
அம்பிகையுடன் குலவி விளங்குதலை கண்டேன். சேவலும் பெட்டைக்கோழியுமாக சிவபெருமானும் இறைவியும் வர்றதை நான் கண்டேன். காணற்கரிய அவர் திருப்பாதங்களை கண்டேன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாடலில் சொல்கிறாரு, எரிப்பிறை கண்ணியினானை ஏந்திழையாளொடும் பாடி முறித்தலையங்கள் இட்டு முகமலர்ந்தாடா வருவேன் அரித்தொழுகும் வெள்ளருவி ஐயாரடைகின்ற போது வரிக்குயில் பேடையோடாடி வைகி வருவன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் அப்படின்றார். சிவபெருமான் பிறை கண்ணினான், நெற்றிக்கண்ணில் இருக்கார், பிறையை சூடி இருக்கார். அப்பேற்பட்ட சிவபெருமான் ஏந்திழையாளோடும் பாடி அந்த அம்மையோட வந்துகிட்ருக்காரு. அவங்கெல்லாம் முகமலர்ச்சியோடு இருக்காங்க. அடியவர்கள்லாம் இப்போ இறைவனை பார்க்குறப்ப எப்படி இருப்பாங்க? சொல்லணும்னா சந்தோஷத்தில் இருப்பாங்க. அதாவது இன்பத்திலேயே இன்பம், சில வகை இன்பம் உலகியல் சார்ந்த, சில வகை இன்பம் சிற்றின்பம். இது இன்பத்துக்கெல்லாம் மேலாய அப்பாற்பட்ட பரிசுத்தமான நிலைத்த இன்பம். இறைவ தரிசனம்ன்றது பேரின்பம். அந்த பேரின்பத்தில் இருக்கிறப்போ அடியார்கள் கூட்டம் எப்படி இருக்கும்? அப்படி முகமலர்ச்சியுடன் செல்கின்ற போது தூய நீர் விளங்கும் ஐயாற்றை அடைந்து நானும் மகிழ்ந்து ஆடி சென்றேன். இப்போ அவர் முதல்ல எப்படி போனார்? உடல் நஞ்சு போய் உருண்டு பிறண்டு போனவர். இப்போ எப்படி போகிறாரு? ஆடி பாடி நானும் சென்றேன். அங்கு குயிலானது தன் பெடையோடு விளங்குவதை போன்று தேவியும் பெருமானும் வருவதை கண்டேன். காண்பதற்கொண்ணாத ஈசனின் திருவடிகளை கண்டேன் அப்படின்னு சொல்கிறார். முதல்ல யானை, ஆண் யானையும் பெண் யானையும் வருவதாக தெரிஞ்சுது. அடுத்தது சேவலும் பெட்டையும் வருவதாக தெரிஞ்சுது. இப்போது அங்கே வரிக்குயில் பேடையோடு ஆடி வைகி வருவன கண்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. பிறை இளம் கண்ணியினானை பெய்வளையாளொடும் பாடி துறை இளம் பன்மலர் தூவி தோளை குளிர தொழுவேன் அரை இளம் பூங்குயிலாலும் ஐயாரடைகின்ற போது சிறை இனம் பேடையோடாடி சிறை இளம் பேடையோடாடி சேவல் வருவன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். இவர் அங்கே போகும்பொழுது ஆடி பாடி போகிற அடியார் கூட்டத்தோட இவர் போகிறாரு. மலர்களை தூவி போற்றக்கூடிய நிலையில் மகிழ்ச்சியோடு தொழுதுகிட்டு போகிறாங்க. அப்போது சிறகுகளை உடைய தனது பேடையோட சேவல் வருவதை அங்கே பார்க்குறாரு. இறைவனை உமையம்மையை அந்த மாதிரியும் எண்ணி பார்க்குறாரு. பெருமானுடைய திருப்பாதத்தை நான் கண்டேன், மற்றவங்களால் பார்க்க முடியாத திருப்பாதத்தை நான் கண்டேன் அப்படின்றார். ஏடுமதி கண்ணியானை ஏந்திழையாளொடும் பாடி காடொடு நாடு மலையும் கை தொழுதாடா வருவேன் ஆடலமர்ந்துரைக்கின்ற ஐயாரடைகின்ற போது பேடை மயிலோடும் கூடி பிணைந்து வருவன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். இறைவன் இறைவியை எப்படி பார்க்குறாரு? இப்போவும் அதே மாதிரி நிறைய
மலர்கள் அர்ச்சிக்கிற அந்த கூட்டத்தோடு போகிறாரு. ஆடி பாடிட்டு போகிறாங்க. இப்போது ஒரே ஒரு இடம் தாண்டி அவர் வரல. காடு, நாடு, மேடு, பள்ளம், மலை, இப்படி பல. இப்போ மாதிரி அப்போ போக்குவரத்து வசதி கிடையாது, சாலை வசதி கிடையாது. அப்போ எப்படி எல்லாரும் இப்படி தான் வந்து ஆகணும். அது மாதிரி காடோடு நாடு மலையும் கை தொழுது ஆடா வருவேன். கை தொழுது ஆடிட்டு தரிசிக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் கை தொழுது ஆடிட்டு பாடிட்டு நான் வந்தேன். எல்லா பல இடங்களை மேடு பள்ளங்களை தாண்டி நான் வந்தேன். அப்போ இந்த திருத்தலத்தை, ஐயாறுன்ற திருத்தலத்தை அடைஞ்சேன். இங்கே தேவியோடு இருக்கக்கூடிய அந்த காட்சியானது மயில் தன் பேடையோடு சேர்ந்திருக்கும் தன்மை உடையதாக கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் அப்படின்னு சொல்கிறார். முதல்ல ஒவ்வொரு காட்சியாக இருந்தது. இப்போ மயில், ஆண்மயிலும் பெண்மயிலுமா இவருக்கு காட்சி தெரியுது இவர் மனசுக்கு. தன்மதி கண்ணியினானை தையல் நல்லாளொடும் பாடி உண்மெலி சிந்தையனாகி உணரா உருகா வருவேன். அண்ணல்ல மந்துரைகின்ற ஐயாரடைகின்ற போது வண்ணப்பகன்றிலோடாடி வைகி வருவன கண்டேன். அது இப்போவும் அதே மாதிரி எல்லாரோடையும் சேர்ந்து இவர் ஆடிப்பாடி சந்தோஷமாக இறைவனை அடையணும் அப்படின்ற எண்ணத்தோடு பார்த்துட்டு இருக்காரு. அந்த பிறைச்சந்திரனை சூடிய நெற்றிக்கண்ணுடைய சிவபெருமானை பார்க்கணும் அப்படின்னு போகிறாரு. இப்போ அவங்க 2 பேரும் தரிசனம் கொடுக்குறாங்க இந்த திருவையாறு தலத்தில். இப்போ என்னவா தெரியுது அவருக்கு, அன்றில் பறவை அதோட பேடையோட அங்கே வைகி வருவன, ஆடி வைகி வருவன கண்டேன். அன்றில் பறவையும் பெண் அன்றில் பறவையும் சேர்ந்து வர்ற மாதிரி இவர் கண்ணுக்கு காட்சி கிடைக்குது. கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். ஏன் அவர் இத்தனை வடிவங்களை சொல்கிறார்னா, எல்லாத்துக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான் அப்படின்றத நாம் புரிஞ்சிக்கிறதுக்காக இந்த தரிசன காட்சியை அப்படியெல்லாம் சொல்கிறாரு. கடிமதி கண்ணியினானை காரிகையாளொடும் பாடி வடிவோடு வண்ணம் 2 வாய் வேண்டுவ சொல்லி வாழ்வேன். அடியினையார்க்கும் கழலான் ஐயாரடைகின்ற போது இடி குரல் அன்னதோர் ஏனம் இசைந்து வருவன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். எல்லாரையும் காக்கக்கூடிய இறைவனை அங்கே நான் ஏனம் அதோட அதுவும் இடிக்குரலோடு வருது, அந்த காட்சியை நான் கண்டேன். விரும்புமதி கண்ணியானை மெல்லியலாளொடும் பாடி பெரும் புலர் காலை எழுந்து பெருமலர் கொய்யா வருவேன். அருங்கலம் பொன்மணி உண்டும் ஐயாரடைகின்ற போது கருங்கலை பேடையோடாடி கலந்து வருவன கண்டேன். இப்போது அவருக்கு அடுத்த காட்சி தெரியுது. ஆண்மான் பெண்மானோட கலந்து வரக்கூடிய காட்சியாக இறைவன் இவருடைய மனசுக்கு தெரிகிறான், காட்சி கிடைக்குது. கண்டேன் கண்டறியாதன கண்டேன். இறைவனுடைய திருக்காட்சியை திருவடி தரிசனம் பெற்றேன் அப்படின்னு சொல்கிறார். மலர் தூவி வழிபாடு செய்து இந்த இறைவனை ஏற்றி பெற்றது இந்த மக்கட்பிறவிக்கு பெரும் பேற்றினை அளிக்க வல்ல வழிபாடு அப்படின்றத இதில் சுட்டி காட்டுறார். ஒவ்வொரு பாடல்லையும் சொல்கிறார். மலர் தூவி அர்ச்சிக்கணும், நீர் கொண்டு பூஜை பண்ணணும், அபிஷேகம், அர்ச்சனை, ஆராதனை பாடல்கள் வாயிலாக அந்த
அர்ச்சனை பாட்டே ஆகும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இறைவனை பாடி பரவும் பாடல்கள் அர்ச்சனை தான். ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு பொருள் இருக்குது. ஒவ்வொரு சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொல்லுவாங்க. இது இவங்க வாயால் சொல்லும் பொழுது அத்தனையும் சத்திய வார்த்தைகள். அதனால் நம்ம இந்த பதிகத்தை படிக்கிறதும் கேட்குறதும் உண்மையிலேயே பெரும்பாக்கியம்னு நான் நினச்சி தான் இந்த பதிவு போட்டுக்கிட்டு இருக்கேன். முற்பிறை கண்ணியினானை மொய் குழலாலொடும் பாடி பற்றி கயிற்றுக்கு இல்லேன் பாடியும் ஆடா வருவேன் அற்றருள் பெற்று நின்றாரோடு ஐயாரடைகின்ற போது நற்றுணை பேடையோடாடி நாரை வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் அப்படின்னு சொல்கிறார். எல்லாரும் ஆடியும் பாடியும் அர்ச்சனை பண்ணுறதுக்காக நாங்கள் எல்லாரும் வந்துக்கிட்டு இருக்கிறப்போ அந்த பழ அடியார் திருக்கூட்டத்தோடு நான் வந்துக்கிட்டே இருந்தேன். ஐயார் அடைகின்ற போது நாரை தனது துணையாகிய பேடையோடு விளங்கும் செம்மையில் ஈசனை கண்டேன் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் அப்படின்னு சொல்கிறார். நாரைக்கு ஒரு சமயம் திருவிளையாடல் புராணத்தில் நாரைக்கு முத்தி அளித்த படலம்னு ஒரு திருவிளையாடல் இருக்குது. அந்த நாரையும் இங்கே சொல்கிறார் உடலை. அந்த காட்சியும் இவருக்கு தெரிஞ்சிருக்கு. திங்கள் மதி கண்ணியானை தேமொழியாளொடும் பாடி எங்கருள் நெல்கும் கொல் எந்தை எனக்கினி என்ன வருவேன் அங்கிளமங்கையராடும் ஐயாரடைகின்ற போது பைங்கிளி பேடையோடாடி பறந்து வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். இந்த காட்சியில் அவருக்கு அதே மாதிரியே எல்லாரோடையும் ஆடி பாடி மகிழ்ச்சியோட அர்ச்சனை பண்ணுற அந்த மலரோட நீரோட ஆடி பாடி வந்துகிட்ருக்காங்க. அந்த அடியார் கூட்டத்தில் நானும் வந்தேன். ஐயாருன்ற இந்த திருத்தலத்தை அடையிற போது பைங்கிளியானது, பைங்கிளின்னா வெறும் கிளியாக இருந்தாலும் பஞ்சவர்ண கிளியாக இருந்தாலும் அந்த கிளியானது தன்னோட பேடையோட விளங்கும் இனிமையைப் போல இறைவன் தனது தேவியோடு விளங்குதலை கண்டேன். காண்பதற்கரிய அப்பெருமானது திருப்பாதங்களை யான் கண்டேன் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் வளர்மதி கண்ணியினானை வார்குழலாளொடும் பாடி களவு படாததோர் காலம் காண்பான் கடை கண்ணிற்கின்றேன் அளவு படாததோர் அன்போடு ஐயாரடைகின்ற போது இளமணனாகு தழுவி ஏறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். பெருமான் பிறையை சூடி கொண்டிருக்கிறவர், உமாதேவி உடனாக கொண்டிருக்கிறவர். அந்த பெருமானை கண்டு தொழணும் அப்படின்ற வேட்கையில் பல காலம் போற்றி பரவி தோற்றம் பெறாத நிலையில் பேரன்போடு ஐயாறு என்னும் தலத்தை அடைகின்ற போது எருதானது தன் துணையோடு பொருந்த விளங்கும் தன்மையில் ஈசன் தேவியுடன் விளங்க கண்டேன். அப்பெருமானுடைய காணுதற்கரிய திருப்பாதத்தை நான் கண்டு கொண்டேன். அதனால் திருவடி தரிசனம் கிடைச்சதனால கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பதிகத்தை படிக்க படிக்க பாட பாட இல்லை ஏதானும் யாரோ பாட நாம் கேட்டாலுமே அந்த எண்ணம் அந்த மனசுக்குள்ளே ஆழமாக இருக்கும். ஒரு எண்ணம்
நம்ம மனசுக்குள்ளே ஆழமாகும் பொழுது அது பின்னாடி செயல் வடிவம் பெறும். முதல்ல நினைக்கணும். எந்த ஒரு செயல்பாட்டுக்கும் முன்னாடி எண்ணம் இருக்கணும். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம முதல்ல நினைக்கணும், அப்போ தான் கிடைக்கும். குழந்த அழணும், அப்போ தாய் பால் கொடுப்பாங்க. அந்த குழந்த பாட்டுக்கு விளையாடிட்டு இருந்தா அம்மா பாட்டுக்கு என்ன செய்வாங்க, குழந்தை எப்போ அழணும்னு பார்த்துட்டு அவங்களுக்கு தெரியும். குழந்தைக்கு பசி இல்லாத நேரத்தில் நம்ம பாலை கொடுத்தா அப்போது அவங்களால கொடுக்க முடியும். பசி இல்லாமல் பால் கொடுத்தா அந்த குழந்தைக்கு ஜீரணமாகாது, வெளியில் வரும், அந்த உடம்பு ஏற்றுக்காது. அப்போ எப்போ குழந்தைக்கு பசி வருதோ அப்போ கொடுத்தா தான் அது ஆரோக்கியம் அப்படின்னு தாய் என்ன பண்ணுவாங்க, வெயிட் பண்ணுவாங்க. குழந்த அழட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க. அதே நிலைமை தான் நம்ம நிலைமையும். இந்த உடம்புக்கு தாய்க்கு அவ்வளோ தெரியுதே, இந்த ஆன்மாவோட தாய் எத்தனை கோடி பிறவி எடுத்தோமோ அத்தனை பிறவிக்கும் தாயாக தந்தையாக இருக்கக்கூடிய பெருமானுக்கு இது தெரியாதா? நம்முடைய மனசில் நாம் முதல்ல நினைக்கணும், இறையடி சேரணும், இந்த உலகம் மாயை போதும், பிறந்தது போதும், இனிமேல் இறைவன் திருவடி வேணும். அந்த நிழலில் தான் நமக்கு உண்மையான பேரானந்தம் கிடைக்கும். இந்த சிற்றின்பங்கள்லாம் மாறக்கூடியவை, அழியக்கூடியவை. நம்ம என்ன வேணாலும் சுகத்தை அனுபவிப்போம், எவ்வளோ வேணாலும் சந்தோஷத்தை அனுபவிப்போம். ஆனால் எல்லாம் ஒரு யமனோலை வரும் வரை எல்லாமே எவ்வளவு இருந்தாலும் அது புண்ணிய காலம் இருக்கும் வரை நமக்கு நிறைய இருக்கும், கிடைக்கும். ஆனால் எல்லாமே ஒரு நாள் காணாமல் போயிடும். ஆனால் இது என்றும் நிலைத்த பேரின்பம். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம பிறக்கவே மாட்டோம். இறைவனுடைய திருவடி நிழலில் நம்ம போயிட்டோம்னா பிறக்க மாட்டோம். பிறக்கலைன்னாலே அதுதான் பேரானந்தம். பிறந்தாதான் சிற்றின்பம். இந்த இன்பம், துன்பம், விருப்பு, வெறுப்பு எல்லாமே, பாசம், பந்தம், இந்த தலைகள் எல்லாமே பிறவி இருக்கும் வரை இருக்கும். இறைவனுடைய திருவருள் கிடைச்சி போனால் அதுக்கப்புறம் இந்த பிறவியினுடைய தொடர்பு அற்றுப்போகும், நம்முடைய மலங்கள் அற்றுப்போகும். இறை கருணையினால் நம்முடைய எல்லா மலங்களும் அற்றுப்போய் இந்த பிறவியிலிருந்து நம்ம தப்பணும். பிறந்து 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 பட்டினத்தடிகள் சொல்லுவார், நம்ம புதுச்சேரியிலேருந்து பக்கத்தில் உள்ள இரும்பை மாகாளம்ன்ற ஊரில் இந்த பாடலை அவர் பாடினார் பட்டினத்தடிகள். மாதா உடல் சலித்தாள், வல்வினையேன் கால் சலித்தேன், வேதாவும் கை சலித்து ஓய்ந்தானே நாதா, இருப்பையூர் வாழ் சிவனே, இன்னும் ஓர் அன்னை கருப்பையூர் வாராமல் கா அப்படின்னு பாடுவார். எல்லா மகான்களும் எதுக்காக தான் நம்ம ஆன்மீக நெறியில், ஆன்மீக பாதையில், நல்லொழுக்க நெறியில் நம்மளை நடக்க சொல்கிறாங்க, வர சொல்கிறாங்க. இந்த பிறவின்றது ஒரு சுழல். நம்ம என்னென்னவா பிறந்தோமோ அத்தனையும் பிறந்தோம். உண்மையிலேயே எந்த இன்பம் நாம் அனுபவித்தாலும் அந்த இன்பத்துக்கு முன்னாடியோ பின்னாடியோ நமக்கு துன்பம் இருக்குது. ஏதோ ஒரு துன்பம் அது கூடவே ஒட்டிகிட்ருக்கோம். ஆனால் இறைவனுடைய திருவடி நிழல் நமக்கு கிடச்சி போனால் அதுக்கப்புறம் துன்பம்ன்ற வார்த்தைக்கே வேலை இல்லை. ஏன்னா அது பேரானந்தம். இறைவனுக்கு ஆன்மாக்களை எல்லாம் உய்ய வைக்கணும், பேரானந்தத்தை வழங்கணும் அப்படின்னு தான் ஆசை. அதை நாம் பக்குவப்பட்டு எது உண்மை எது பொய் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற போது மட்டும்தான் இறைவன் நம்மை கவனிப்பார். நம்முடைய ஏக்கம்தான் முதல்ல இருக்கணும். அதாவது குழந்தை அழணும், அந்த அழற குழந்தையாக நம்ம மாறுவோம், நம்முடைய தாயன்பை பெறுவோம், தாயோட திருவருள் பெறுவோம்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழிய நாளும் மெய்மை, வாழ்க நல்லறங்கள் எல்லாம், வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம்.